நன்னாளிலே நாம குருமகா சன்னிதானத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு இந்த சிவபூஜையை பற்றி நாம சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த சிவபூஜையை பற்றி சொல்லும் பொழுது குருமகா சன்னிதானத்தினுடைய முன்னிலையில் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பூசை அத மணிவாசகர் சொல்லுவார். அம்மானை, திரு அம்மானை, அந்த திரு அம்மானையில பெண்கள் விளையாட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று. அவங்க பெரிய புராணத்தில் நம்முடைய விசார சர்மரை பற்றி சொல்லும் பொழுது, மற்ற குழந்தைகள் எல்லாம் பவம் பெருக்கும் தெருவிளையாட்டு விளையாட அந்த பெருமான் பவம் அறுக்கும் அருள் விளையாட்டு ஆடினார். விளையாட்டுல கூட பூசை செய்து விளையாடினார். இந்த அம்மானை என்ற விளையாட்டில பெண்கள் ஆடுவதா சொல்லுறாங்க. அந்த பெண்கள் பெருமானுடைய புகழை சொல்லி, அந்த விளையாட்டுல கூட பெருமானுடைய புகழை சொல்லி ஆடுவதாக அது அமைந்திருக்கிறது. அந்த திரு அம்மானையில ஒரு பாட்டு, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு தான். பெருமானிடத்தில் அன்பு வந்து அதைத்தான் ஞானம்னு சொல்றோம். அந்த எப்படி அந்த அன்பு பெருமானிடத்திலே ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்தது. இங்க பெண்ணு தான் ஆன்மா, ஆன்மாதான் அங்க பெண்ணாக சொல்லுகிறார். அதுல ஒரு தோழி அந்த பெண்ணை பார்த்து கேட்பது போல, ஏமா அன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிற என்று அந்த தோழியை பார்த்து கேட்க, அவள் இறைவனிடம் ஆறாத காதல் கொண்ட நங்கை, மாலுலா மனம் தந்து அப்படின்னு சொல்வது போல, உலக மயக்கத்தில் இருந்தாவா பெருமான் மயக்கத்தில் வந்து, அதுதான் ஞானம். அந்த பெருமானிடத்துல மயங்குவதுதான் ஞானம். அதனால அவள் சொல்கிறாள், நான் மலரை சூடப் போகிறேன் என்கிறார். மலரை சூடப் போகிறேன். எந்த மலரு அப்படின்னு கேட்குறாங்க. இங்க மார்க்கெட்ல நிறைய பூவை வாங்கிட்டு வருவீங்க. எந்த அம்மா என்ன சொல்றாங்க, கொன்றை பூவை நான் சூடிக்கொள்ள போகிறேன் என்று சொல்கிறாங்க. கொன்ற பூவையா? அந்த பூவை யாரும் சூடிக்கொள்வதில்லையே. பெருமானுக்கு சூட்டுறாங்க, ஆனா மக்கள் யாரும் அதை சூடிக்கொள்வதில்லை. அத பூவை போய் நீ சூடணும்னு சொல்றேன்னு கேட்கிறாங்க. இப்போ அந்த கண்ணப்பர் பற்றி சொல்கின்ற அந்த சேக்கிழார் பெருமான், அந்த கண்ணப்பர் அந்த மலை உச்சிக்கு வராரு. காளத்தி மலையினுடைய உச்சி, கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி என்பார். அவர் கீழே மலைக்கு கீழே இருக்கும் போது அவர் திண்ணனாரா இருந்தாராம். ஆமா, அந்த திண்ணனாரா இருந்தாரு. அவர் இங்க பிறவிங்கிற வெப்பத்தில் நின்றாராம். பிறவிங்கிற வெப்பத்தில் இருக்கிறாராம். அந்த நாணன் இங்க நல்ல காட்சி உள்ளது என்று சொல்லி அவரை கூட்டிட்டு போறான். அப்போ நாணனும் அன்பும் நளிர்வரை ஏற, கண்ணப்பர் திண்ணனார் இல்லை, அன்பு கேட்ட மாத்திரத்திலேயே பார்க்கவே இல்லை. இந்த
குடிமை தேவரை அவன் பார்த்ததே. ஆனால் அதை கேட்ட மாத்திரத்திலே அன்பு வந்ததுன்னா அது பூர்வ ஜென்ம தவந்தான் காரணம். அதனால இந்த நாணன் முன்னால சேர இவன் பின்னால போறான். அந்த திண்ணனார் பின்னால போறாருன்னு சொல்றதுக்கு சேக்கிழாருக்கு மனம் ஒருப்படலை. நாணன் பின்னால தான் போறான், ஆனா அவன் அன்பு முன்னால போகுது. நளிர் வர ஏற அவரு மேல ஏற ஏற அன்பு ஏறிக்கிட்டே இருக்குது பெருமான் இடத்துல. அது அந்த காரைக்கால் அம்மையார் அற்புத, அது ஒரு அற்புத பெண்மணி தான் இல்லையா? அந்த அவங்க சொல்லுவார், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் உடம்பு வளரல, பெருமானிடத்துல காதல் வளருது, காதல் வளருது. அதுதான் வளர்ச்சி, உயிர் வளர்ச்சி இல்லையா? அதுபோல இவருக்கு மேல ஏற ஏற பெருமானிடத்துல அன்பு, அது ஏற ஏற நளிர் கூடிட்டே போதும், வெப்பம் தணிஞ்சுக்கிட்டே போகுது, குளிர்ச்சி கூடிட்டே போகுது அப்படிங்கிறார். நளிர் வர ஏற அது பெருகு தத்துவம் எனும் சோபான படிகள் ஏறி. எனவே இங்க அன்பு பெருமானிடத்துல வந்தா அது ஞானம்ங்கிறது. மேல ஏற ஏற அன்பு பெருக அறிவு வியாபகமாகிட்டே வருது, தத்துவங்கள் எல்லாம் வியாபியமாகிட்டு போயிடு, ஒவ்வொன்றா கீழே போகுதுங்க. தத்துவங்களை நாம எப்படி அடக்குவது? அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். இந்திரியம் எனைப்பற்றி நின்றே என் வசத்தே இசையாதே என்னை தன்வசத்தே ஈர்ப்பது. கருவிகள், ஆமா கருவிகள்னா நாம கர்த்தா, நாம சொன்னபடியா கேக்குது. கண்ணு இங்க பார்க்காதனா பாக்குது, செவி கேட்காதனா நம்பளியின் அல்ல, ஒன்னும் நம்மகிட்ட தான் இருக்குது, ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஐவகை அரையர் அவராகிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அவர் ராஜாவாயிட்டான், நம்மளை வேலைக்காரன் ஆக்கிட்டான். அவன் சொன்னபடி நாம கேட்கிறோம். அதான் என்னை தன்வசத்தே ஈர்ப்பது இல்லையா? என்னுடன் பிறந்த ஐவரும் பகையை. அத பட்டினத்தார் சொல்கிறார், ஐயா நீங்க இந்த உடலெல்லாம் கொடுத்து இதை வச்சு நீ என்ன செய்யணும்? இது உனக்கு ஒரு தெப்பமா கொடுத்துருக்கேன் இல்லையா? இது உனக்கு தெப்பமா கொடுத்துருக்கேன். இதை கொண்டு நீ என்ன செய்யணும்? அடுத்தாப்புல பிறக்கப்படாது, இதான் கடைசி பிறவி இல்லையா? பிணிகள் பிறப்பு ஒழிய பிறப்புளிர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டியோ, நானும் நம்பிக்கிட்டு போயிட்டேன். போன அப்புறம் தான் தெரியுது இது பூரா கல்லு, தெப்பம் இல்லை. எரிவினை பாசம் மும்மலக்கல் இல்லையா? எனவே இந்த 5 பொறிகளும் என்ன தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஒருவர் இல்லை. சுந்தரமூர்த்தி சாமியே சொல்றார். அவரு பெருமானுடைய அணுக்கத் தொண்டர். அவரே மையல் மானுடமாய் மயங்கும் போது பயப்படுறார், இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறார். நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமற் காக்கின்றார் ஐவர், ஒருத்தம் இல்லை 5 பேர் இருக்கான் இல்லையா? கண்டு கொண்டார். அவன் பார்த்துட்டான்னா அப்புறம் நம்ம பார்க்கவே விட மாட்டான். ஐவர் காக்கினும் வாக்கு எனும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தை ஆர்க்கின்றேன் பறவையின் மண்டிலி எம்மானே என்று அவர் சொல்றாரு. எனவே இந்த கருவிகள்லாம் நமக்கு பகையா இருக்குது. சரி, இந்த கல்லை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு வீடு பேர் அடையின்னு சொல்லி கொடுத்தேன்,
எந்த பேராவது வீடு பேர் அடைஞ்சிருக்கானான்னு பாத்தியா ஐயா அப்படின்னு கேட்கிறார் பெருமாட்ட. ஒரே ஒரு ஆள் தான், அப்பர் சாமி தான் இந்த கல்லை வச்சுக்கிட்டு கடலை கடந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கல்லை கட்டி கட்டி உள்ள விடுதிய அப்படி சொல்றாரு. எற்பிறர் உளரோ இறைவா, அந்த அப்பர் சாமியை தவிர அதுக்கு யாராவது அதுக்கப்புறம் வந்தானா? வரலையே இல்லையா? அப்போ எப்படியாவது நான் வீடு பெறணும், அந்த ஆசை போகலை இல்லையா? அப்போ இந்த கற்பம் கடத்தல் யான் பெற வேண்டும், கடத்தற்கு நெஞ்சு நெறி நிற்றல் வேண்டும், சிவ நெறியில நிக்கணும், நினைத்தற்கு உன்னை நினைத்தல் வேண்டும் இல்லையா? இவன் நினைக்க விட மாட்டானே. நஞ்சு பொதி உரையிற்று அரகம் போன்ற எம்பானே, இந்த நஞ்சுகளில் இருந்து நான் விடுவிக்கணும்னா நீ ஒருத்தன் தான் உள்ளும் புறமும் நஞ்சா இருந்து கொண்டு நஞ்சால் பற்றப்படாமல் நிற்கிறாய். உனக்கு உள்ளேயும் நஞ்சம், வெளியில பார்த்தா எங்க பார்த்தாலும் பாம்பு, கொடிய நஞ்சு, அத்தனை விஷத்தோடு இருந்தா கூட நீ தான் அந்த விஷத்தால பாதிக்கப்படாமல் நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும். இந்த ஒரு சிந்து நஞ்சி ஆணவம்ங்கிற நஞ்சிலிருந்து என்னை விடுவிப்ப மாட்டாயா என்று பெருமானிடத்துல அப்படி கேட்கிறார். புரியுதாம்மா? எனவே அந்த பெருமான் மேலே ஏற 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 தத்துவங்கள்லாம் இவருக்கு அடங்கிறது. அப்போ அடக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறாரு? இவற்றினோடு இணையுடையான் தாள்கள் வந்தனை செய்து இவற்றின் வழி அருளால் வாட்டி தான் வாட்டமின்றி நின்றிடவும்ங்கிறார். அருளை கொண்டு வாட்டணும். யார் கொடுத்தானா வந்தா நீக்கணும். அப்போ அவன் திருவடியை பற்றணும். பற்றாம நீங்க நீக்க முடியாது. எனவே மேலே போனாரு. கதிரவன் உச்சியின் அண்ணன், சூரியனும் உச்சிக்கு வந்துட்டான். அது கதிரவன் உச்சி வந்தது, அவர் ஞானத்துக்கு உச்சி வந்துட்டார். கடவுள் மால் வரையின் உச்சி, பெருமானுக்கு அவர் மேலுள்ள அன்பு உச்சிக்கு வந்துடுது. அந்த கதிரவன் உச்சிங்கிறது அறிவு, இவர் மேலே ஏறு மால்ங்கிறது இச்சை, செயலை சொல்லணுமே. 11ஆம் நூற்பாவை அப்படியே கொண்டாந்து வைக்கிறார். மேலே போன உடனே அவர் முதல்ல பார்த்துட்டார். இவர் பார்க்கறதுக்கு முன்னால அவர் எப்போதும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. அவருடைய பார்வை பட்ட உடனே இந்த கரிய கண்ணப்பன் பொன்னப்பன் ஆனான். ஞானமே வடிவாயிட்டான் அந்த ஒரு பார்வையில. எல்லாம் குனி சிலை வேடன் அந்த சிலையை கீழே விடுதான். வினைத்துணை அத்தனையும் நீத்தான். அதனால மோகமாயினார். பெருமானிடத்துல மால் மோகமாயிடுது, அது இச்சை. வேகமாயினார், அது செயல். ஓடி போய் பிடிக்கிறார். கோயிலுக்கு அசைஞ்சு அசைஞ்சு போவோமா வேண்டாமான்னு போயிட்டு இல்லையா? ஆமா, போகும்போது அதாவது புதையல் கண்டாப்புல போகணுங்கிறார். அப்படியா போறோம்? ஓ வீடு சாமி சொன்னாங்க. வீடு நாம இருக்கிற வீடே சைவம், இது கையிலைன்னு தான் சொல்லியிருக்கு. நீ இருக்கிற வீடே வீடு, உன் உடம்பே வீடு தான். இந்த நாம இருக்கிற வீடே வீடு, அது கைலாயம். ஒவ்வொருத்தர் வீடும் கைலாயம். அதுக்கு தான் அது வீடுன்னு பேர் வச்சிருக்கு. வீடு படுறதுக்கு தான் இடம், விளங்குதா? அதனால தான் அந்த வாசல் ஞானம். அந்த வீட்டு வாசல் வாயில், எல்லுக்கு வாய் ஞானம். அதனால அதை தொழில் அழகிட்டு மெழுக்கு மிட்டு. ஆமா, அதுல கோலம், கோலம்ங்கிறது அழகு இல்லையா? அது அந்த கோலம் என்ன உணர்த்துகிறது? கோலம் நமக்கு வாசல்ல போடுறோம், அது ஞானத்தை காட்டக்கூடிய அடையாளம். அது என்ன எதுன்னு உணர்த்துது? கோணலிலும் ஒரு மாணல் இருந்தால் கோலமாகும் என்பது. நாம அறிவுல கோணல்னால பிளந்திருக்கோம், ஆனால் இங்க ஒரு ஒழுங்கோடு வாழ்ந்தால் அது அழகாகும், அழகு பெறலாம் என்று. அதுதான் வாசல். அந்த அறிவில அழகுதான் வீட்டுக்கு வாசல் என்று தினம் தினம் அப்படி போட்டு வீட்டுக்கு ரிஹர்சல் பண்றோம். வீடு பேர் அடைவதற்கு தினம் தினம் ஒத்திகை பார்க்குறோம்.
புரியுதாம்மா? நம்ம கோயில் மட்டும் கைலாயம் இல்லை, நம்ம வீடே கைலாயம்தான். நமக்கு சைவம் சமயம் வேறு வாழ்வு வேறுங்கிறதே இல்லை. நம்ம வாழ்வே சிவ வாழ்வு தான். அது தொல்காப்பியத்திலிருந்து எல்லாத்திலையும் அப்படித்தான் சொல்லியிருக்குது. அதனால இங்கே இந்த பெண் ஏன்னா எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த கண்ணப்பர் அவனை போய் தழுவுனார். அது அவர் மேலே மோகத்தினால தடவுனவர். அந்த கல்லே தெரியலை, அது சிறு குழந்தை போல அது அப்படியே தடவுறாரு மேலிருந்து கீழே வரைக்கும். அதை உச்சி செய்தாருங்கிறார். அவர் என்ன விரும்பினாரோ அதை அதை பூர்த்தி பண்ற. அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு, அது தலையில பூவு இலையெல்லாம் கிடக்கு. அப்போ அது கூட கண்ணுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பார்க்குறாரு, ஓ இது என்னது, இது எனக்கு தெரியுங்க. பக்கத்தில் வந்த ஒரு பார்ப்பான் வந்து இப்படி செய்வான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுதான் பெருமானுக்கு பிடிக்கும் போலுக்கு அப்படின்னு இவருக்கு அதை பற்றியே தெரியாது. அவருக்கு பிடித்ததை செய்யணும்னு நினைக்கிறார். நமக்கு பிடித்ததை செய்கிறது சிறப்பு இல்லை, பெருமானுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யணும்னு மச்சு செய்தார். அப்போ அதை திருப்திப்படுத்துறதுக்காக அவனுக்கு தெரியாட்டாலும் அங்கே காட்டில் இருக்க பூவை அதையும் பறிச்சுட்டு வந்து அவருக்கு பூசை அதுபோல் இங்கே அவ சொல்கிறா, பெருமானுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும். விளங்குதா? பெருமானுக்கு கொன்றை பூ பிடிக்கும்னா அதான் எனக்கு பிடிக்கும், எனக்குன்னு தனியாக ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாள். புரியுதாம்மா? அதனால நான் அதை சூடிக்கிடுதேன், போடுவேன் அந்த பூங்கொன்றை. அதனால அதுதான் எல்லா மலர்கள்லையும் சிறந்தது. அது பிரணவ புஷ்பம். அது எதனால பெருமான் அதை சூடி இருக்கிறாரு? அந்த அடையாளம் எதை காட்டுகிறது? அவன் முத்தி கொடுப்பதை காட்டுவது. அந்த பிரணவ புஷ்பம்ங்கிறது அதனுடைய 5 இதழ்களும் அஞ்செழுத்தை குறிப்பது. அதில் இருக்கிற அந்த சூழ்முடி ஓங்காரம் போல இருக்கும். 5 எழுத்து ஓரெழுத்தானால் அதில் உள்ள இருக்கிற தேனை அருந்தலாம், பேரின்பத்தை நுகரலாம் என்பதை அப்படி காட்டுகிறார். அதனால அது பிரணவ புஷ்பம் என்பது வீட்டை குறிப்பது. அதனால் அதை சூடி இருக்கிறார். அவர் தலையாத தொழில் 5 தொழில் செய்வது எல்லாருக்கும் வீடு பேரு கொடுப்பதற்காகங்கிற அடையாளமா அந்த பிரணவத்தை புஷ்பத்தை சூடி இருக்கிறார். புரியுதா? எனவே அந்த பிரணவ புஷ்பம் அவரை சூடி இருக்கிறார். அதனால எனக்கு அதுதான் பிடிக்கும். எனவே அந்த பூவை நான் சூடிக்கொண்டால் நான் அவருக்கு உரியவளாவேன், நான் அவருக்கு உரியவளாகிறேன். அதனால அவனுக்கு எது விருப்பமோ அது எனக்கு விருப்பம் என்று அவனுடைய திருத்தோளில் எனக்கு உள்ள உற்பத்தை அதை புலப்படுத்தி சூடுவேன் பூங்கொன்றை. அப்போ அவனோடு நான் கூடணும்னா அதுக்கு நான் தகுதி பெறணும், உரிமை பெறணும். அதுக்கு நான் உரிமை பெறணும். அந்த உரிமை எப்போ வருது? அந்த அவன் சூடிய பூங்கொன்றை நான் சூடிட்டா நான் அவளுக்குரியவன் ஆகிறேன். சூடுவேன் பூங்கொன்றை. சூடி அதை சூடிக்கொண்டு என்ன செய்வேன்? சூடி சிவன் திருத்தோள் கூடுவேன், அவன் திருத்தோளை கூடுவேன். திருத்தோளை கூடுவது என்னது? அவன் தோள் என்பது அவனுடைய வல்லமை. தோள் என்பது அவனுடைய வல்லமை. அவனுடைய வல்லமை எது? நமக்கு பாசத்திலிருந்து நீக்கி முக்தி கொடுப்பது இல்லையா? அவன் உபகாரம், அவனுடைய உபகாரம், அதை கூடுவதை தான் தோளை கூடுவது. புரியுதாமா? அவர் நமக்கு செய்கிற உபகாரங்களை எண்ணுவது தான் தோளை கூடுவது. சோடி சிவன் திருத்தோள் கூடுவேன். அப்போ நமக்கு செய்கிற உபகாரங்களை எல்லாம் எண்ணி எண்ணி அந்த மீள மீள எண்ணுவது தான் அனுபவம். அறிந்ததை மீள மீள சிந்திப்பது என்பது. ஆமாம், அதனால தான் சிந்தனை நின்றன காக்கி இல்லையா? அதனால அந்த பெரிய புராணத்திலையும் சொல்றாரா இல்லையா? 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. ஏன்னா சிந்தை தான் நமக்கு அனுபவம். அனுபவத்தை கொடுப்பது சிந்தை தான்.
அதனால இங்க அந்த பெருமான் சிந்தித்து சிவன் திருத்தோள் கூடுவேன், கூடி முயங்கி, முயங்குதல் தழுவுதல் அவனை. அது நம்ம சிவஞான மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லுவார் அந்த காஞ்சி புராணத்தில், தழுவ குழைந்த படலம், தழுவ குழைந்த படலம்னு ஒன்று இருக்கு. அதை 10ஆம் நூற்பாம்பாங்க. சிவஞான போதத்தில் 10ஆம் நூற்பாது என்பார். தழுவியது அம்மை. அம்மை யாரு? சிவஞானம் பெற்ற ஆன்மா. எனவே அவள் பெருமானை தழுவ, தழுவியவளும் குலைகிறாள், தழுவப்பட்டவனும் குலைகிறான். குலையவே கலப்பு, குலைந்தால் கலப்பு என்று அப்படி சொல்றாரு. எனவே அந்த பெருமானை தோளை சூடி அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? கூடி முயங்கி, முயங்குதல், கூடி முயங்கி மயங்கி. எனவே அப்போ உலகியல்ல மணாளனை கூடிய மங்கை எப்படி இன்பம் அடைகிறாளோ அதுபோல அவனோடு கூடி தழுவி முயங்கி, முயங்க முயங்க அதான் நமக்கு திருவருள் பயன் 6வது அதிகாரம் இல்லையா? இல்லையா? அறியும் நெறி, அறியும் நெறி அப்படின்னா என்ன? அறியும் நெறி அறியும் நெறியாவது பெருமான் நமக்கு அறிவிக்கும் நெறி, உபதேசம். அறியும் நெறிங்கிறது உபதேசம். அவன் நெறியில் அறிவிப்பான். நெறியில் அறிவிக்க அன்றி அறியா உலங்கள். அதனால அதுல சொன்ன மாதிரி, அந்த 8வது பாட்டில் சொன்ன மாதிரி, களியே மொழி புகழனுமாய் கருதி ஞான ஒளியே ஒளியாய் ஒளி என்பார். 3 ஒளி போடுவார். களியே மிலு புலனுமாய் கருதி. அப்போ களிப்புங்கிறது தேன் உண்டால் வருகிற அந்த இன்பத்துக்கு பேரு களிப்பு. மது உண்டு மயங்குதல், தன்னை மறக்கணும், அதான் இன்பம். இப்ப நம்ம உணர்வு இருந்தா அது முழு இன்பம் இல்லை. யானாகிய என்னை விழுங்கி தன்னை மறந்து கேட்டேன்னு சொல்ற மாதிரி அதான் அனுபவம். நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது உணர்வே இருக்கும். அதை தருவது தான் களிப்பு. மிகு புலன். உலகத்துல கருவியை கொண்டு நாம நுகர்வதெல்லாம் புலன். சிவம் அது மிகு புலனுங்க. அது நேயம், நாணத்தால் உணரப்படுவது. அந்த நேயத்தை மிகுபுலன் கருதி அந்த சிவத்தை நாம் அறிந்து அனுபவிப்பதற்கு எது கருவி? சிவஞானம். அந்த சிவஞானம், சிவத்தினுடைய அறிவு, அதுவே நம்மறிவு. நமக்குன்னு தனியா ஒரு அறிவு, அதான் தற்றரும தருமி. நமக்கு என்ன பேரு? தற்றரும தருமி. சிவத்தினுடைய தர்மமே நமது தர்மம். அவனுடைய அறிவு தான் நம்ம அறிவு. அவனுடைய இச்சை தான் நமக்கு இச்சை. அவனுடைய செயல் தான் நம்ம செயல். நமக்குன்னு ஒண்ணுமே சுதந்திரமா கிடையாது என்று இதை உணர்வது தான் தரிசனம். ஆன்ம தரிசனம் என்பது புரியுதாம்மா? அதனால அந்த அறிவு நம்ம அறிவு, அவனுடைய அறிவு தான் அந்த ஞான ஒளியே. அந்த சிவஞானமே நம்முடைய ஒளி. முதல்ல சொல்லக்கூடிய ஒளி அந்த சிவஞானமே நம்முடைய ஞானம் என்று ஞான ஒளியே ஒளியாக நம்முடைய அறிவாக கருதி 3வது வர்ற ஒளிங்கிறது எது? ஞான ஒளியே ஒளியாக ஒளி. ஒளி 3வது சொல்லக்கூடிய அந்த ஒளி என்பது ஒளிந்து கொள்ளுது, அதற்குள்ள அடங்கி கொள்ளுது. சிவத்தில் நாம என்ன செய்யணும்? அடங்க அடங்கதான் என்போம்.
அடங்க அடங்க தான். அதனால அங்கே 3 ஒளி சொல்கிறாரு. ஞான ஒளியே, அந்த சிவஞானமே நம்முடைய அறிவு. 2வது அறிவு ஒளிங்கிறது. அந்த சிவனுடைய ஞானமே நம்முடைய அறிவு என்று அதில் ஒளிந்து கொள்வாயாக, ஒடுங்கிக் கொள்வாயாக என்று அங்கே சொல்வார். அதனால இங்க கூடி முயங்கினால் மயங்கி, தன்னை மறந்து, தன்னை தேனுண்ட வண்டு போல மயங்கி நின்று, அப்படி மயங்கி நிற்க. அப்போ மயங்குனா என்ன ஆகுது? அந்த காதலனோடு கூடி நின்றா, அவன் தோளை தழுவி நின்றா, அவனை பெருமானெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா? அப்போ மயக்கிட்டா உடல் பிரியுது, அந்த முயக்கத்திலிருந்து விடுபடுது. அந்த உடம்பு, அவனை கூடியிருந்த உடம்பு மயங்கினா விடுபடுமா இல்லையா? விடுபடுமா இல்லையா? விடுபடும் இல்லையா? அப்போ நம்ம மறந்தோம்னா நம்ம நினைவு தடைப்படுது. பெருமானை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தது படுமா இல்லையா? பாடும். அதனால மயங்கி நின்று ஊடுவேன். ஆமா இல்லையா? ஏன்னா மயங்கி அந்த உடம்பு விடுபடும் போது நான் பெருமானோடு ஊடுவேன். நான் மயங்கினாலும் என்னையா நீர் பிடிச்சிக்கிட வேண்டியதானே? நான் உன்னை மறந்தாலும் பெருமானே என்னை மறக்க செய்யலாமா என்று என்று ஊடுவேன். எனவே நான் கூடினாலும் என் உள்ளம் அவனையே நாடி நிற்கும் இல்லையா? இது பெண்களுக்கு ஒரு பலவீனம். பெண்களுக்கு ஒரு பலவீனம் இது. அவனுடைய காதலே அந்த ஊடலுக்கும் காரணம். அப்போது என் உள்ளத்தில் அவன் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறும் இல்லையா? அவன் திருவாயை பார்ப்பேன். அது எப்படிப்பட்ட வாய்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் இல்லையா? அப்பருக்கும் அப்படித்தான் சொல்றாரு. பதிகை செஞ்சொல்மேய செவ்வாய். இந்த செவ்வாய் இல்லை, கிழமையை சொல்லலை, செவ்விய வாய் இல்லையா? பதிகை செஞ்சொல்மேய செவ்வாய். எனவே அந்த வாயை பார்ப்பேன். அது நமக்கு உபதேசம் செய்கிற வாய் இல்லையா? ஞானம் வருகிற வாய். எனவே அந்த திருவாயை பார்ப்பேன். அந்த திருவாயிலிருந்து ஒரு அன்பு சொல் வராதா என்று ஏங்குவேன். அந்த பெருமானை பார்த்து அந்த திருவாய் அமுது ஊரலை நுகரமாட்டேனா என்று நான் உருகுவேன். அந்த இன்பம் எனக்கு கிடைக்காதா என்று நான் உருகுவேன். அதனால இந்த காதல், அந்த அன்பு அப்ராகிருதமான ஒரு காதல், பிராகிருத சரீரத்தை பற்றி வருவதல்ல. உலகியல் தொடர்பே இதுக்கு இல்லை. இந்த பெண்ணெல்லாம் ஞானத்தின் உச்சியில் நிற்கிறவா இல்லையா? இறைவன் எங்கே என்னை புறக்கணித்து விடுவானோ என்று ஒரு ஐயம் எழுது. அன்பும் பற்றும் கொண்ட ஒரு பொருளை கையில் இருந்தாலும் அது எங்கே நழுவி விடுமோ என்று ஒரு ஐயுற்று அஞ்சுவது அந்த அன்பின் இயல்பு இல்லையா? சிவன் எவ்விடத்தான், எவர் கண்டனர்? ஐயோ ஐயோ, அவர் எப்படி புலம்புறாரு. எனவே விழித்திருந்தும் என் உள்ள கருத்தை இழந்தேன் சொல்றார். அதாவது ஒரு பொருளை நாம இழக்கிறதுனா எப்போ இழப்போம்? எப்போ இழப்போம்? தூங்குனா எவனா தூக்கிட்டு போயிடுவான் இல்லையா? இல்லை அந்த பொருளை விட்டுட்டு அகன்று போனான், பிரிந்து சென்றான் இல்லையா? ஆனா அப்படி இல்லை. இந்த பொருள் வெளியில இல்லை, உள்ள இருக்குது, என் நெஞ்சுக்குள்ள இருக்குது. அதுவும் நான் தூங்கலை, முழிச்சுக்கிட்டு இருக்கேன். முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பொருள் காணாம போயிடுது. என் உள்ள கருத்தை இழந்தேன் அந்தோ. புரியா? அப்ப எவ்வளவு பெரிய லாஸ் அது. முழிச்சிட்டு இருக்கும் போதே
போயிடுதுன்னா, ஏன்னா ஒரு கோடி ரூபா அப்படின்னு செத்து போயிருதான். செத்து போயிருதான்ல, ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சுன்னா. இது எப்பேற்பட்ட பொருள் சிவம். அவர் மறந்தாச்சுன்னா இழப்பு தானே. பெருமான மறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய லாஸ் வந்துட்டுன்னு உயிர் போயிடணும், உயிரோட இருக்க நீ அப்படிங்க. அவ்வளவு பெரிய லாஸை எப்படி தாங்க முடியும் இல்லையா? உள்ளபடி அதை உணர்ந்திருந்தா, இது எவ்வளவு பெரிய பொருள்னு உணர்ந்திருந்தா செத்து போயிருக்கணும், சாவாம இருக்கேன் அப்படிங்க. அதான் அந்த சிவ உணர்வு மறைந்தா அதுதானே உயிருங்கும். உயிர் இந்த உடம்பிலே இருந்தால் இந்த உடம்பு வாழும், அது நீங்கினால் உடம்பு வீழும். அப்போ சிவனை மறந்தால் வீழ்வோம் இல்லையா? அவனை நினைந்தால் வாழ்வோம். அப்போ அது போயிருமோ அப்படின்னு என்ன இருக்கணும், ஒரு பயம். ஏன்னா சீவன் புத்தர்கள் படுற பாடு அது 12ஆம் நூற்பாவில் படிச்சிருக்கோம். ஐயோ ஐயோ சகிக்க முடியலை இல்லையா? அவங்க பாடே அந்த பாடா இருக்கு. அதனால அந்த வாயமுதம் கிடைக்கல, அந்த மயக்கத்தினால அவனுடைய தழுவுதல் போயிடுது என்று வாடிவேன், என்று வாடிவேன். இறைவனிடத்தில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. அவன் நம்பினவரை ஒரு காலம் நம்பன். அவனுக்கு பேரே நம்ப தகுந்தவன் ஒருவன் தான். அதனால் அவனை தனித்துணை, வழிக்கு துணை, வழித்துணை விழித்துணைங்கிறோம். அது வெளித்துணை, விழிக்கு விழிக்கு துணை, அறிவுக்கு துணை இல்லையா? அது வீடுதான் வழி, வாரா வழி. அது என்ன சொல்றோம்? கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர், மற்றீண்டு வாரா வழி. அந்த வழிக்கு, அந்த வழியை காட்டுபவன். அதான் யாத்திரை. யாத்திரை 10. யாத்திரைன்னா என்னது? சாமி சொன்னாங்க யாத்திரை போகணும்னு. யாவினுடைய திரையை நீக்குவதுதான் யாத்திரை. யாவினுடைய திரையை நீக்குவது, மறைப்பை நீக்குவது எது? அந்த தீர்த்தம் ஆடுதல். அதனால அதுக்கு என்ன பேசிருக்காங்க? யாத்திரை. எனவே அந்த நல்லா பேசுவாங்க. வகுப்பு அப்ப வேற, சொற்பொழிவு வேற. சொற்பொழிவு தான் நம்ம சொல்லிக்கிட்டே போறது. இது கொண்டும் கொடுத்தும் இன்ட்ராகேஷன் இருக்கணும். வரும் எல்லாம் எப்பேற்பட்ட ஆள்கள், எல்லாம் சிவகணங்கள். இவங்கெல்லாம் இது கைலாயம்னா இதெல்லாம் சிவகணங்கள் தான். அதனால இவங்கள மாணவர்கள் இல்லை, இவங்களெல்லாம் அடியார்கள். அடியார்கள். அவங்களுக்கு சொல்றதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய பேரு. சின்ன பிள்ளைகளுக்கு நடத்துறது இல்லை இது. எனவே அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தான் நாங்கள் வேண்டி நிற்கமே தவிர வேற. எனவே அந்த அன்பின் ஆற்றலை உணர்வதற்காக சிறிதே கைவிடுபவனைப் போல அந்த பெருமான் விடுகிறார். விலகுதா? அதனால அந்த பெண் மீண்டும் அந்த பெருமான் நம்ம கைவிட மாட்டான். எப்படியும் அவன் தான், அவன் தானுவே சிவமே. என்ன சொல்ற அவனை? தானுவே சிவமே. தானுவே சிவமேன்னா தூணு. தானுன்னா என்னது? தூணு. என்னை தாங்குபவன் இல்லையா? எம்பெருமான் என்னை தாங்கிக் கொள்ளே சொல்ற இல்லையா? அவன் பெருமான். மான்னாலே மகத்து, பெரியவன் இல்லையா? பெருமான், பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவன் இல்லையா? அங்க பெரிய எதுல பெரியவன்? கருணையில் பெரியவன், கருணையில பெரியவன். அதனால குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் நின் கொய்கை கண்டு மிக பல செய்தேன். சுந்தரமூர்த்தி கொள்கை கண்டு என்ன குற்றம் செஞ்சாலும் அது குணமா
ஏன்னா அவர் பித்தா, பத்தரிடத்து பித்து. பித்து இருந்தா குணம் மட்டும்தான் தெரியும், குற்றமே தெரியாது. அதனால பெருமான அப்படி பார்க்குறாரு. அதனால மிகை சிறுசா செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய குற்றமா செஞ்சேன். 1 2 செஞ்சவன் 10 15 மிகை செய்தேன், பல செய்தேன். குற்றங்கள் மிகையாகவும் செய்தேன். குவாலிட்டி குவான்டிட்டிங்கார் ரெண்டும் கூடி போச்சு. மிகை பல செய்தேன் என்று பெருமான். அப்படின்னா கூட பெருமானுக்கு நம்மகிட்ட அன்பு அறாது. என் நெஞ்சு அவருக்கு அன்பு அறாது. அப்போ அந்த அன்பு எதனால வருதான்? அவன் உள்ள இருக்கிறதுனால வருதியா? எனக்கு எங்க அன்பு வந்ததுங்க? அந்த அன்பன் உள்ள இருக்கான், அதனால அன்பு வந்தது. என்ன அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அது எனக்கு அன்பெல்லாம் வரல, அவன் உள்ள இருக்கிறதுனால எனக்கு அன்பு வருதுங்க. இங்களெல்லாம் என்ன சொல்றது அவங்கள? எனவே அவன் எது செய்தாலும் எனக்கு, அவன் எது செய்தாலும் எனக்கு ரொம்ப இன்பமாத்தான் இருக்கும். உணவை உண்ணும் வாய்ப்பு உடையவனுக்கு பசி எடுத்தால் பிறகு அந்த உணவை உண்ணும் போது எவ்வளவு பசி இருக்கோ அவ்வளவு ருசி, எவ்வளவு பசி இருக்கோ அவ்வளவு ருசி. அதுபோல பெருமான் என்னை விட்டு பசிக்க செய்து புசிக்க செய்வான். என் பெருமான் என்ன செய்யறாரா? எனக்கு பசிக்க செய்து பின் புசிக்க செய்கிறார். அவன் கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன். பெருமான் என்ன செஞ்சாலும் கருணையா அந்த பெண்ணுக்கு தெரியுது, அப்படி சொல்றா. எனவே அவன் இறைவனுடைய அருள் இன்பம் கிடைக்கும் போது அது தெவிட்டாத தேனாய் ஆறு அமுதமுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அவன் தோழியா, அவன் எவ்வாறு இருப்பான், அவன் எப்படிமா இருப்பான் அப்படின்னு இவட்ட கேட்கா. நீ இவ்வளவு மயங்கி மயங்கி சொல்றிய, அவன் எப்படி இருப்பான்? அவனை நெடுந்துறைவிலிருந்து பார்க்கும் போதே எனக்கு அடையாளம் தெரிந்து விடும். அவன் திருக்கரத்துல அனலை ஏந்தி இருப்பான். அந்த அக்கினியே சாட்சியாக நான் அவன் முன்னால இந்த மாலையை சூடிக்கொண்டேன். அக்கினி சாட்சியா நான் இந்த மாலையை சூடிக்கொண்டேன். அதனால நான் அந்த உரிமை பற்றி அவனை அடையவும் செய்தேன். அந்த அனலை ஏற்றுக்கொண்டு அந்த ஏந்தி கொண்டு அந்த ஆனந்த நடனம் ஆடுபவன் அவன். அந்த அனலை ஏந்தி கொண்டு ஆனந்த நடனம். நாமெல்லாம் அது இருந்தா கை அது அந்த அம்மை சொல்லுவார், அந்த கை ஏன் சிவப்பா இருக்குது? உன்னுடைய கை சிவப்பா இருக்கிறதுனால அந்த அங்கி சிவப்பா இருக்கா? உன் கை சிவப்பா இருக்கிறதுனால இல்ல, அந்த அங்கி சிவப்பா இருக்கதா உன் கை சிவப்பா இருக்கா அப்படின்னு இல்லையா? நீ அந்த பெருமான் எப்படிப்பட்டனா, எங்கும் எவையும் எரியுறு நீர் போல தங்கும் அவன் எந்த பொருளிலிருந்து எதையும் பெறுவது இல்லை. தன் தன்மையை கொடுப்பவன் யாவன், கொடையாடி வள்ளல். அவன் எதையும் பெறுகின்ற பிச்சைக்காரன் இல்லை. நாம தான் பிச்சைக்காரன். அவன் ஒருவன் தான் பெருஞ்செல்வன் இல்லையா? அதை பெற்ற நாமும் செல்வரே. யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன்னு 3 தடவை சொல்றாரு. எனவே அதெல்லாம் கேட்டு அந்த நீ சொல்லதெல்லாம் பார்த்தா ஒரே புதுமையா இருக்கம்மா. இதெல்லாம் உலகத்திற்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஆமா, உலகத்தில் எங்கும் காணாத புதுமைதான். அவன் கொன்றை அனுப்பியிருப்பது புதுமை இல்லையா? அவன் அதோட இன்னும் தும்பையை கூட விரும்பி அணிவோம் இல்லையா? எருக்கு ஒன்றுக்கும் காசு பெறாதது அவன் விரும்பி அணிந்து கொள்வான். அனலேந்தி ஆடுவது அவன் புதுமை. சாமி சொன்னாங்க, அவன்
கொல்லுற கடவுள். என்னது? கொல்லுற கடவுள். அத அருள்நந்தி சொல்லுவார். கொல்லுவது, அவன் கொல்ற சங்காரிதான். கொன்றது அவ்வினையை கொன்று நின்ற குணமது என்று ஓரார். அவன் எதை கொல்றான்னு பார்க்க, நம்ம குற்றத்தை கொல்றவன் அவன். அவன் நம்முடைய குற்றத்தை கொள்கிறவன். ஆமா, பிங்கங்கிற தலைக்கோலம். அதனால அவன் நம்முடைய, நமக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அதை பூரா. எனவே அவனை ஒரு பாட்டில் சொல்றார், மலம் திண்ணி என்று. நம்முடைய மலத்தை எல்லாம் பெற்றுக்கொள்பவன். அவன் உலகத்தில் எங்கும் காணாத புதுமைகளை செய்வோம். குற்றம் நீ குணங்கள் நீ, குற்றம் நீ குணங்கள் நீ. அதனால அப்படிப்பட்ட பெருமானை, நீ அம்மானை பாடி நான் ஆடுகிறேன், நீ பாடு நான் ஆடுகிறேன். அப்போ அந்த பெருமானை தழுவி அவர் மயங்கி அதிலிருந்து பெருமானிடத்தில் ஊடல் செய்ய, என்னை பிடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல, அது எதுக்காக செய்யறான்னு சொல்றாரு. பசிதான் ருசியை தரும் என்பது பற்றி, அந்த கூடலை மிகுவிக்கும் என்பதை அங்க சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த பெண் அப்படி கூடும்போது பழையபடி அவனோடு சேர்த்து வைக்கிறது எதுன்னா அந்த தாய். அந்த தாய் ஞானத்தினாலதான் அவனை கூடுகிறோம். அந்த ஞானத்தை என்ன சொல்றோம்? அந்த தாய் இவனோடு கூட்டி வைக்க நாம முயங்கி அந்த இன்பத்தை பெறுகிறோம் இல்லையா? அப்போ அந்த பெண் எண்ணுகிறாள், அந்த இன்பத்தை நுகரும் பொழுதே எண்ணுகிறாள். இந்த தாய் தான் நம்ம இந்த பெருமானோடு கூட்டி வைக்கிறார். இவன் அவளுடைய கணவன் அல்லவா? இவள் பெருமான் அந்த தேவியனுடைய கணவன் அல்லவா? நமக்கு உபகாரம் செஞ்சவளுக்கு நாம துரோகம் செஞ்சிட்டோமோ என்று வாடுதாளாம். ஐயோ, நாம எவ்வளவு நன்றி கெட்டவளா இருக்கோம், நம்மை கூட்டி வைத்த அவளுக்கே துரோகம் செய்கிறோமே என்று வாட. அப்புறம்தான் பார்க்கிறாளாம், அந்த தாய் மடியில இவள் குழந்தையாக கிடக்கிறான். இந்த தாய் மடியில வா. எனவே அந்த ஞான தெள்ளமுதே அவள் விரும்பி இந்த குழந்தைக்கு ஊட்டி கொண்டிருக்கிறாள். அப்போ அந்த தாய் அந்த இன்பத்தை நுகர்ந்த வரைக்கும் அந்த குழந்தை அந்த பாலை குடிக்கிறதிலே கருத்தா இருக்குது. அதனால கூடி முயங்கி அதையே நுகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு பாதி வயிறு நினைச்ச பிறகு அம்மா மூஞ்சி அப்படி பார்க்குமா, அதுபோல இவ பார்க்கிறான். அந்த தாயை அவள் முகத்துல பரம மகிழ்ச்சி, முகம் மலர்ந்து இருந்து கொண்டு. அப்போ அதை நினைத்து இந்த பெருமானுடைய அந்த அம்மைங்கிறது அவன் வேறல்ல, அவனுடைய கருணையே அம்மாவா சொல்றோம். அவதானே இதை உயர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறாள் இல்லையா என்று அவள் மகிழ்ச்சியோடு கொடுத்து கொண்டிருக்கிறாள். அதனால நாம எண்ணியது தவறு என்று எண்ணி இந்த குழந்தையும் மகிழ சிரிக்க அந்த தாய் சொல்றாளாம், இந்த ஞானம் என்ற பாலை உண்டு நீ நன்றாக வளர்ந்தால் உன்னை அணைப்பதற்கு உன் அப்பன் வருவான் என்று சொல்லி, அப்போ அவன் என்ன செய்வான், அவளுடைய குறைகளையெல்லாம் நீக்கி அவள் கூட இருந்து ஆடுவான் என்று சொல்ல, இவள் பாட அவள் ஆட என்று அந்த பாட்டை சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் துரத்தோள் கூடுவேன் கூடி முயங்கி இல்லையா, மயங்கி நின்று ஓடுவேன் அந்த செவ்வாய்க்கு உருகுவேன் உள் உருகி தேடுவேன் தேடி சிவன்களே சிந்திப்பேன் வாடுவேன் பெயர்த்தும் மலர்வேன். அந்த முகத்தை பார்த்த உடனே வீழவும் மலர்வேன். அனலேந்தி ஆடுவான் அந்த பெருமான்.
அனலேந்தி என்னுடைய வினையெல்லாம் நீக்கி ஆடுவான் பாடுதுங்கான் அம்மானாய் என்று இந்த பேரின்பத்தை இந்த பூசையின் மூலம் நாம் எப்படி நுகர்கிறோம் என்பதை நமக்கு மணிவாசக பெருமான் 2 பெண்கள் கூடி அந்த பூவுன்னா என்னன்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதா இந்த பேரின்ப நுகர்ச்சியவே ஒரு பாட்டில் அவர் சொல்கிறார். எனவே இந்த செந்தமிழ் அணங்கிற்கு அழகு செய்கின்ற அணிகலன்களில் மிகச்சிறந்து விளங்கும் ஒன்று எதுனா இந்த சிவஞான போதம். தமிழ் அணங்குக்கே அழகு செய்வது இந்த சிவஞான போதம் என்ற அறிவு நூல். அது அந்த அறிவு நூல் கூறுகின்ற ஞான பூசை. அந்த ஞான பூசை மாணாக்கர்கள் செவி என்ற வயல். உங்க செவிதான் வயல். அதுதான் ஞானத்துக்கு வாய். அதுதான் ஞானத்துக்கு வாய். அந்த செவி எனும் வயல்வாய். வயல் வாய். இந்த ஆசிரியருடைய வாக்கு என்ற ஏற்றத்தால், வாக்கு என்ற ஏற்றத்தால் பாய்ச்ச பெறின் அறிவு என்ற பைங்குள், அறிவு என்ற பைங்குள் செழித்து ஓங்கும் ஆதலால் இந்த பெரும்பயன் கருதி இந்த குருவருள் ஆசீர்வாதத்தோடு இந்த பூசணையை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 9ஆம் நூற்பா சொல்லக்கூடிய 3வது அதிகரணம். எனவே அந்த அருளினுடைய ஆசியையும் ஆணையையும் பெற்று கிளிகள் வாயிலிருந்து கற்பாறைகளில் இடையே வீழ்ந்த ஒரு விதை சூரிய வெப்பத்தால் தீந்து அழிவு போவது போல பூர்வீக மகான்கள், நம்ம மெய்கண்ட தேவர் அவர்கள், மாதவ சிவஞான யோகிகள் நாக்கி நின்று உதிர்த்து கல் என்றும் என் இதயம், கல் என்ற என் இதயத்திலே வீழ்ந்த விஷயங்களாகிய வித்து முளைத்து வளர வழியின்றி, முளைத்து வளர வழியின்றி வறுமையில் கொடுமையால் அழியும் காலத்து எழிலியைப் போல அந்த பயிர் வாடி அந்த வித்து கெட்டு ஒளியும் போது வந்து உதவுகின்ற எழிலி, எழிலினானது மேகம், அந்த எழிலியைப் போல உதவும் இந்த திருவடி, சாமிகளுடைய திருவடி, அது திருவருள் அன்றி வேறில்லை. அந்த திருவருளே இன்றைக்கு குருவருளாய் நின்று நமக்கு ஆணை தந்தமையின் இந்த சிந்தனை இங்கே நிகழ இருக்கிறது. இது நாம நிகழ்த்துவதில்லை, அவர்களுடைய ஆணை. எனவே கடல் நீரை உவர் நீக்கி உன்னீராக கைமாறு கருதாது உலகுக்கு உதவுகின்ற உயர் குணித்து எழிலியே, உயர் குணத்து எழிலி, அந்த மேகம் உவமை கொண்டு உற்றவர் உத்தவ வித்துப சித்திர சிரோமணிகள், ஞானிகள். சிரோமணின்னா ஆமாம் குருமார்கள். சிகாமணி அதாவது சிரோ, அந்த சிற்றறிஞனான நம்மாலும் சொல்லப்படுகின்ற இந்த செய்திகளில் இருக்கிற குற்றங்கள் அனைத்தையும் களைந்து, எப்படி கடல் உபர் இருந்தாலும் அந்த எழிலி கொண்டு போய் அந்த குற்றத்தை நீக்கி உங்களுக்கு நல்ல உன்னீராக பொழிகிறதோ, அதுபோல இப்போ நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய இதில் இருந்த அந்த உபர்களையெல்லாம் திருவடி களைந்து உங்களுக்கு உன்னீராக்கி நன்னீராக்கி பொழியும் என்று அந்த குருவர்களை வேண்டிக் கொண்டு, ஏன்னா அந்த குருவினுடைய
ஞான குருவினுடைய இன்றியமையாமை என்பது அதான் சொல்லுவாரு, அவர் மெய்காணா சிவம், இவர் மெய்காணும் சிவம், மெய்யை காட்டுகிற சிவம், மெய்கான் சிவம் என்பார் இல்லையா. அந்த திருமேனியை நாம பார்க்க முடியாது, இது திருமேனி காட்டி வந்த சிவம் என்பார். எனவே நாம் செய்த அந்த சிவபுண்ணியங்கள் காரணமாக நமக்கு இந்த உபதேசத்தை உணரும் பக்குவம் ஏற்பட்டாலும் உபதேச ஞானம், அந்த விவேக ஞானம் சிவகுரு இன்றி விளையாது, குருவில்லாமல் அவருடைய ஆசி இல்லாமல் விளையாது. இது பற்றித்தான் உமாபதி சிவம் ஞானம் இவனொழிய நன்னியிடும் நற்கள் அனல் பானு ஒளிய படின் என்பார். வித்துக்கு காற்று, புலம், விவசாயம் என்னும் துணை கருவிகள் செவ்வனே அமைந்து உள்ளது ஆயினும் இன்றியமையாத மேகத்தின் உதவியின்றி எதுவும் நிகழாது. மற்ற கருவிகள் எல்லாம் இருந்தாலும் முக்கியமாக எது? அந்த மேகம். இது எவ்விதம் முளைத்து பயிராகும்? அது இல்லைன்னா இல்லையா, அது இல்லைன்னா இது முளைச்சு பயிர். இது போன்ற இந்த நூற்பா 8 கூறப்படுகின்ற அந்த குருவின் உபதேசம், நூற்பா 9 கூறப்படுகின்ற உண்மை ஞானத்துக்கு காரணமான அந்த சிவ தரிசனமும், 8 உபதேசமும், 9 தரிசனமும், அதன் உடன் நிகழ்கின்ற ஆன்ம சுத்தியும், இந்த சரிசனம் வரும்போதே ஆன்ம சுத்தியும், பின் அந்த சுத்தியால் விளைகின்ற சிவ யோகமும், அதுதான் தடையா இருக்குது. அவனோட கூடுவதுக்கு அதுதான் தடையா இருக்குது இல்லையா. அது அப்பர் சாமி சொல்வாரே, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அன்பினால அடியனாகிய என்னை குறை நிறைகளோடு சேர்த்து ஆத்துக்கொண்டாய். ஆனாலும் நீ ஆர்த்தாலும் நான் ஆர்க்க முடியவில்லையே இல்லையா. சிவபெருமான் 2 நூற்பாவிலே நம்மோட கூடித்தான் இருக்கிறார். நாம உலகத்தெல்லாம் கூடியிருக்கோம் இல்லையா. பெருந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புல வேட்கை கொண்டு விடுதகையேனே விடுதி கண்டாய் அப்படின்னு நீத்தர் விண்ணப்பத்தில் சொல்றாரு இல்லையா. அவன் நம்மை ஆர்த்தாலும் நாம எதை ஆர்த்திருக்கோம் இல்லையா. அது சின்ன புள்ள கையில் இருக்கிற பொற்கிண்ணம் போல நாம் அதனுடைய உயர்வை உணரவில்லை. அதனால நாம் அந்த இதை உணராம இருக்கிறதுனால இந்த அன்பா அவன் ஒரு பார்வை பார்க்கான், அவனோட கூட முடியலேன்னு நாம மறுபுதம், நாம கூட முடியலேன்னு மறுபுறோம். இந்த பிள்ளை மறுபுதம் அவன் பார்க்கான், நாம கூடனா கூட இவன் நம்மோட கூடி அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியலையே. ஏன்னா அவன் எங்க இருக்கான்? நம்ம கருத்துக்குள்ளே இருக்கிறவன் இல்லையா. அதனால அவன் என்னை ஒரு பார்வை பார்த்தான், அருள் நோக்கு. அந்த நோக்கு தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். அந்த ஒரு பார்வையிலேயே அந்த தடையாயிருந்த மலம் அத்தனையும் போயிற்று. அருள் நோக்கால் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். ஐயோ, இந்த அருள் நோக்குக்காக எத்தனை பேர் இல்லையா உலவாக்காலம் தவம் செய்து உறுப்பும் வெறுத்து உனை காண்பான் தவமா முனிவர் நனிவாட. இந்த தவ சரீரத்தையே வெறுத்து அவங்க பெருமானுடைய திருக்காட்சிக்காக காத்து கிடக்கான். மலமா குரம்ப இது மாய்க்க மாட்டேன் மணியே. இந்த மல சரீரத்தில் இருக்க பற்று என்னால விட முடியலையே. அவன் தவ சரீரத்தையே வெறுத்துட்டான், நான் இந்த மல சரீரத்தை விட முடியலை. என்னை வந்து ஆட்கொண்டாயே. ஐயோ, இத்தனையும் எம்பரமோ. ஐய ஐய ஐ ஐ தலைவன் ஏ ஆன்மா, ஆன்ம நாயகனே.
ஐயே ஐயோ ஐயோ ஐயா ஐயோ அப்படின்னு அப்படி என் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. எவ்வளவு கருணை இருந்தா தகுதி உடையவங்க பலர் காத்திருக்க தகுதியில்லாத என்னை வந்து அந்த பெருமான் ஆட்கொண்டார் என்று ஐயா ஐயோ அப்படின்னு அந்த பெருமான் சொல்றாரு. பெருமானே, உன்னுடைய திருவடியை சூட்டு சூட்டு என்று நான் பலகரும் கேட்டேன் இல்லையா? அடிச்சுபடு பூவார் அடிச்சுபடு என் தலைமையில் பொறித்து வை என்று இல்லையா? அவர் சக்தி முற்றத்துக்கு வா, அங்க போய் இல்லையா அப்படி சொன்னவர். அந்த திருப்பழனம் அதில் பாடுறார். அந்த திங்களூர் அப்பூதிகளுக்கு பூச முடிவில் அந்த நிர்மாலியத்தை எடுத்து பிரசாதமாக தலையில் வைக்கிறோம். அங்கே அந்த பெருமானுடைய அந்த அப்பூதியினுடைய திருமுடியில உன்னுடைய திருவடியே பூவா பூத்திருந்த சாமி. அவன் கேட்காமலே வந்து பூத்து இருக்குது. நான் கேட்டு எனக்கு பூக்கலையேங்க, என்னத்தை சொல்றது? அப்படி சொல்ற சாமி சொல்றாரு, சாமி வைக்க வேண்டாம், திருவடியை வச்சிடாதீங்க, அவசரப்பட்டு சொல்லிட்டேன். என் தலை கல்லா இருக்குது, உன் திருவடி அதில் பட்டா என்ன ஆகுங்கிறார். கன்றி போகுமே உன் திருவடி என்கிறார். பெருமா அன்புனா இப்படிலாம் இருக்கணும் இல்லையாம்மா? இப்படியா நமக்கு அன்பு வருது? அதனால இந்த ஞானகுருவினி அந்த உபதேசம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. அந்த குருவினுடைய உபதேசம் அது நல்லா முளைக்கிறது தான் சாதனை. 9ல் சொல்றார், சாதனை அது வேதனையா இருக்கக்கூடாது. சாதனை வேதனையா இருக்கக்கூடாது, உவப்பா இருக்கணும். எப்பண்டா படிச்சு முடிப்போம்னு இருக்கக்கூடாது. சாதனையே ஆனந்தமா இருக்கணும், பயனா இருக்கணும். அதுதான் அஞ்செழுத்த ஓதுங்கிறார். சாதனை செய்யும் போது உவர்ப்பு வராம இருக்கணும்னா அஞ்செழுத்து ஓது, அப்பவும் ஓது. இவ்விடத்தும் இவ்விடத்தும் இவ்விடத்தும்னா என்ன? ஓத வேண்டிய இடம் வேற. ஆமா, அங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இங்கேயும் அதை தவிர நமக்கு வேற பற்றுக்கோடு இல்லை. அதனால அந்த உபதேசம் எப்படி கேட்கணும்? பரப்பு அமைந்து கேள்வி, பரப்பு அமைந்து கேள்வி. உபதேசத்தை எப்படி கேட்கணுமா? பரப்பு அமைந்து. உபதேசம், தேசுனா ஞானம், உபனா வழி. ஞானத்துக்கு வழியைத்தான் காட்டுவார், ஞானத்தை தூக்கி கொடுக்க மாட்டார். ஃபெசிலிட்டேட்டர் தான். எனவே அங்க சொல்றாரு பரப்பு அமையும். பரப்புனா என்ன? பரபரப்பு. பப்பர வீற்றிருந்து உணரும் நின் அடியார் சொல்றாரா இல்லையா? உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளையில் உரு எழுதி. அப்ப சலனமற்ற அந்த நெஞ்சில தான் பெருமானுடைய திருவுருவை எழுத முடியும் இல்லையா? அப்போ பரப்பு, அந்த பரபரப்புங்கிறது அந்த வியாவிருதி. வியாவிருதி எதனுடைய குணம்? என்னமா? ராசதம். டீச்சர் நல்லா தான் சொல்ற. எனவே அதனுடைய வேலை ராசத குணம். அதனால அந்த பரபரப்பு இருக்கக்கூடாது, சாத்விய குணத்தோடு இருக்கணும். பரப்பு அமைந்து கேள்மின் எது 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 இந்த சுட்டு எது? இந்த பரபரப்பு, இந்த பரபரப்பு. இது பால் கலன் மேல் பூனை கரப்பருந்த நாடும் கடன். பால் கலன்,
பால் எது? உபதேச மொழிகள். பால்னா அமுது, பால்னா என்ன பேரு? அமிர்தம். அது உபதேச மொழிகள் தான், வீட்டுக்கு வழிகாட்டுவதுதான் அமிர்து. கலன் உங்க அறிவு, பானை. உங்க அறிவு தான் பானை. பூனை அது நீங்க மாணவர். அது என்ன பூனை? மேல் பூனை. மேல் பூனைனா முக்தி நாட்டமுடைய மாணாக்கன். கீழ் பூனை அப்படி தெரியும், அதை பத்தி நான் பேசல. நீ மற்றதெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் பறக்க பார்க்கக்கூடாது, அது பெரிய குற்றம். அவனுக்கு அது இயல்பு, உனக்கு இது குற்றம். புரியுதா? எனவே இது பால்கலன் மேல் பூனை, மேல் பூனை. இப்போ இந்த பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே வெளியில ஒரு சத்தம் கேக்கு, வெளியில ஒரு சத்தம் கேக்கு. அங்கதான் கவனம் போகுது. போயிடப்படாதுங்க இல்லையா? அது குமரகுருபர் சொல்லுவார், அறச்செவி திறந்து மரச்செவி அடைத்தும்பார். செவிக்கு இப்படி பயிற்சி கொடுக்கணுமா? வேண்டாத சொற்கள் வந்தா தானா அடைச்சிடணுமா? இல்லையா? உயிர் வளர்க்கக்கூடிய நல்ல சொற்கள் வந்தா தானா திறக்கணும். அதுக்கு ஷட்டர்லாம் வேணுங்கிறார். இருக்குதா? திறந்த மாணிக்கு இருக்கக்கூடாது. துருஹோல், ஓட்டையில துருஹோலா இருக்கக்கூடாது, பிளைண்ட் ஹோலா இருக்கணும். ஒரு சைடு அடைச்சிருக்கணும், அப்பதான் உள்ள போய் தங்கும். இங்கேயும் ஓட்ட அங்க ஓட்டனா இங்கேருந்து போய் அந்த பாதைக்கு போயிடும். புரியுதாமா? அதனால அந்த நல்ல சொற்கள் வந்தா காது தானா திறக்கணுமா, இல்லையா? மற்ற சொற்கள் வந்தா அடைக்கணும். அப்படி காதுக்கு பயிற்சி வச்சிருக்கீங்களா? வைக்கணும். காது என்ன சார், அது கேட்காது சார். நாம சொன்னா கேட்காதுங்கப்படாது. அதனால என்ன, காதுங்கிறது ஞான வாய். அது என்னது? ஞான வாய். அதனால பரப்பமைந்து கேள்மின் இது பால்கலன் மேல் பூனை கரப்பு. இந்த கரப்பாம்பூச்சி மேல போ. இங்க உங்களுக்கு அது ஓமை பொருள் என்னதுன்னா, கரப்புங்கிறது அழிபொருள், கறந்து அழிகின்ற பொருள், பொய்ப்பொருள்ங்கிறது உலக விடயங்கள். அதில் இது உயிருக்கு உறுதி வைப்பது இல்லையா? அதை விட்டு அதை கேட்கி அடப்பாவி கரப்பு அருந்த அதை அனுபவிக்க நாடுவது போல என்று அருமையா ஒரு ஓமையை அங்க உமாபதி நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே இந்த செய்திகளை நாங்கள் எப்படி இருக்கணும்? ஒன்றி இருந்து நினைமின்கிறார். கேட்கும்போது எப்படி இருக்கணும்? ஒன்றி இருந்து செவிவாயாக நெஞ்சு கலனாக. இங்கேருந்து போகிறதெல்லாம் எங்கே போயிடணும்? சாப்பிட்டது போகிற வயிற்றுக்கு போகிற மாதிரி இங்கேருந்து போகிறதெல்லாம் அறிவுக்கு போயிடணுங்கிறார். புரியுதா? கேட்கும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு சார். ஆமா, செவி அடைச்சிடுச்சு. அது அப்பலே அடைச்சிட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி. சரி, சாப்பிட்டு பார்க்கலாம்.